வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 68. கேட்போமா? தன் நீண்ட கூந்தலை பின்னலிட்ட மது அழகான ஒரு மஞ்சள் நிற சல்வாரை அணிந்து கொண்டு அவள் அறையிலிருந்து வெளியில் வர, வெண்ணை நிற ஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் கண்ணில் கருநிற கண்ணாடியும் அணிந்தபடி ராகவனும் லெப்டில் வர, மது ராகவனை பார்த்தும் பார்க்காதது போல் வரவேற்பறையில் நின்றிருந்த சீதாவின் பக்கம் வந்து நின்று கொண்டாள். மதுவை பார்த்த சீதாவோ, வாவ் அண்ணி, இந்த எல்லோ கலர் சால்வா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு என்று கூற, தேங்க்ஸ் சீதா என்றாள் மது. அப்பொழுதுதான் சஞ்சயும் வாசுவும் அலுவலகத்திற்கு கிளம்பி வரவேற்பறைக்கு வந்தார்கள். ராகவனும் வரவேற்பறைக்கு வர, அவனது பெட்டியை சுமந்து கொண்டு ராகவனின் பாடி கார்ட்ஸ் இருவரும் அவனின் பின்னே வந்து நின்றனர். மதுவை பார்த்த வாசுவோ, மது தங்கச்சிமா, முதல் முறையா நீ வெளிநாடு போற, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா என்று வாசு சொல்ல என்று குரலை சிறுமினான் ராகவன். அவனை பார்த்த வாசுவோ, மச்சான் என் தங்கச்சி சின்ன புள்ள, நீதான் அவளை கண்கலங்காம பாத்துக்கணும் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் இதெல்லாம் அன்னைக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்த பிறகு நீங்க பேச வேண்டிய டாலாக் என்று வாசுவின் காதலிக்கே சஞ்சய் சொல்ல, பேசாம இருடா, ராகவன் கூட 7 நாள் மது இருக்க போறா. ஏற்கனவே உங்க அண்ணன் அவன் மேல காண்டுல இருக்கான். இப்படி எல்லாம் சொல்லி வச்சாதான் அவன் கண் கலங்காம பாத்துப்பான் என்று வாசு சொல்ல, மாம்சு இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு ஒண்ணுமே அவசியம் இல்லை, அண்ணி அவரு நல்லாதான் பாத்துப்பாரு என்று சஞ்சய் சொல்ல, உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டு என்றான் வாசு. யா என்றான் சஞ்சய். மதுவின் பக்கம் இருந்த சீதாவோ, அண்ணி ஹாப்பி ஜேர்னி என்று மதுவை அணைத்து விடுவிக்க, மதுவும் ராகவனும் காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டனர். அவர்கள் செல்வதை பார்த்த மாயாவிற்கோ வயிறு எரிந்து காது மூக்கெல்லாம் புகை வந்தது. மாயாவை பார்த்த சஞ்சயோ, மாம்ஸ் எங்கேயோ கருகிற வாசம் அடிக்கிறா போல என்று கேட்க, வாசுவோ, ஆமாடா, காது மூக்கெல்லாம் புகை வர அளவுக்கு பயங்கரமா கருகுதே என்று வாசு சற்று உறக்க சொல்ல, அவர்களை முறித்துவிட்டு தன் அறைக்கு சென்ற மாயாவும் கோபத்தில் தன் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து விட்டு மதுபானத்தை அறிந்துவிட்டு மல்லாக்க படுத்து விட்டார். ராகவன் காரில் அவனோடு அமர்ந்திருந்த மதுவோ கார் கதவு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். ராகவன் மதுவின் பக்கம்தான் அமர்ந்து இருந்தான். அவளிடம் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. அடுத்த 10 நிமிடத்தில் ஏர்போர்ட்டும் வந்துவிட, மதுவும் ராகவனும் காரில் இருந்து இறங்கினர். மது ராகவனின் உடைப்பெட்டியை ராகவனின் பாதுகாவலர்கள் இருவர் ராகவனின் முன்னே கொண்டு செல்ல, ராகவனும் வேகமாய் அவர்கள் பின்னே நடந்தான். ராகவனின் வேக நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மது கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டிருந்தார். செக்இன் செய்து போர்டிங் பாஸ் வாங்கின ராகவனும் மதுவும் இமிகிரேஷனையும் முடித்துவிட்டு கேட்டில் தங்களின் விமானத்திற்காக காத்திருந்தார்கள். மதுவிற்கு இது எல்லாமே புதிது. சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் மது. ராகவனுக்கு பக்கத்து இருக்கையில் தான் அமர்ந்திருந்தாள் மது. அப்பொழுது மது என்று ஒரு குரல் கேட்கவே குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் மது. ஹாய் மது, ஆம் ரணதீரன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றான் ரணதீரன் மதுவின் முன்னே நின்று கொண்டு. நீங்க யாரு? உங்களை நான் இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையே என்று மது சொல்ல, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 10 days முன்னாடி நடந்த கோ கார்டிங் ரேஸ்ல கடைசியா என்ன நீங்க தோக்கடிச்சுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தீங்க என்றான் ரணதீரன். ஓ ஓகே ஓகே என்றாள் மது. கனடாவா போறீங்க என்று ரணதீரன் கேட்க, என்றாள் மது. தனியாவா போறீங்க என்றான் ரணதீரன். நானும் என் பாசும் போறோம் என்றாள் மது. பாசா என்று பக்கத்துல இருந்த ராகவனை பார்த்த ரணதீரன், ஹாய் ராகவன் சார், எப்படி இருக்கீங்க என்றான் ரணதீரன். தன் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த ராகவன் ரணதீரனை பார்த்து, ஃபைன், ஹவ் இஸ் யுவர் டாட் என்று கேட்க, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு சார், அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு, உங்களை போல நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு என்று ரணதீரன் சொல்ல, ஓ என்றான் ராகவன். யூ ஆர் சோ ஸ்மார்ட் சார் என்றான் ரணதீரன். தேங்க்யூ என்றபடியே எழுந்தான் ராகவன். அதனைத் தொடர்ந்து மதுவும் ராகவன் மற்றும் ரணதீரனும் மூவரும் ஒரே விமானத்தில் கனடாவிற்கு பயணம் செய்தார்கள். முதல் வகுப்பில் பயணம் என்பதால் அந்த விமான பயணம் சிறப்பாகவே அமைந்தது. ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் அமைதியாக பயணம் மேற்கொண்டார்கள். இந்த பிளைட்டுக்கு நம்ம ஒரு டவுன் பஸ் எவ்வளவோ தேவையில்ல போல என்று மது சொல்ல, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு என்றான் ராகவன். அப்புறம்
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம வேடிக்கை பார்க்கவும் இங்க ஒண்ணும் இல்ல. வெளிய பார்த்தா வெறும் வானம் தான் தெரியுது. போர் அடிக்காதா என்று மது கேட்க, உனக்கு போர் அடிக்குது அவ்வளவுதானே, 1 செகண்ட் இரு என்று ராகவன் மதுவிற்கு முன்னே இருந்த சிறிய திரையில் படத்தை போட்டுவிட்டு ஹெட்போன்ஸை மதுவின் காதில் போட்டு விட்டான் ராகவன். அது ஒரு ஆங்கில படம். மொத்த காட்சிகளும் சண்டை காட்சிகளுமே அதிகமாக இருந்தது. ஐயச்சி, நம்ம மாத எத்தனை பேர் இந்த பிளைட்ல இருக்காங்க. இப்படி ஒரு படத்தை நான் பாக்குறத பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று நினைத்து கொண்ட மது பக்கத்துல இருந்த ராகவனை ஏறிட்டு பார்த்து, ராகவ் என்றார். என்றான் ராகவன் லேப்டாப்பை பார்த்தபடியே. எனக்கு இந்த படம் வேணாம், ஆஃப் பண்ணுங்க என்றாள் மது. ஏன், படம் நல்லா தானே இருக்கு என்றான் ராகவன். எனக்கு பிடிக்கல, ஆஃப் பண்ணுங்க என்றபடியே திரையை பார்த்தாள் மது. அதில் மொத்த காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. உடனே தன் கையில் இருந்த டிஷ்யூவை எடுத்து அந்த திரையை மறைத்தவள், இப்போது ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா என்றாள் மது. எனக்கு ரீசன் சொல்லு, அப்புறம் ஆஃப் பண்றேன் என்று மதுவை வம்புக்கு எடுத்துக் கொண்டிருந்தான் ராகவன். இந்த படத்துல கிசிங் சீன் ஜாஸ்தியா இருக்கு, பப்ளிக்ல எப்படி இந்த படத்தை எல்லாம் பாக்குறது என்று மது ராகவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, எங்க இருக்க எல்லாரும் இதை போல படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்று ராகவன் சொல்ல, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் நான் இதை பார்க்க விரும்பல என்று மது சொல்ல, அப்புறம் உன் இஷ்டம் என்றபடி படத்தை ஆஃப் செய்த ராகவன் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தார். புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த ராகவனை பார்த்த மது, இது என்ன புத்தகம் என்றான். ராகவன் படித்த புத்தகத்தை எட்டி பார்த்தபடி, ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி என்று புத்தகத்தின் பக்கத்தை புரட்டியபடியே ராகவன் சொல்ல, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் என்கிட்ட பேசுங்களேன் என்று மது சொல்ல, நான் புக் படிச்சுட்டு இருக்கேன்ல என்றான் ராகவன். ஃபிளைட்ல சீட் மாறி உட்கார்ந்தா திட்டுவாங்களா என்ன என்றாள் மது. இதென்ன கேள்வி என்றான் ராகவன். இல்ல, ரணதீரன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு, ரொம்ப போர் அடிக்குதுங்க என்று மது சொல்ல, அவளிடம் தான் படித்த புத்தகத்தை கொடுத்த ராகவன், இந்த புக்க படி, போர் அடிக்காது என்று கூற, புக் படிச்சா எனக்கு தூக்கம் வருமே என்றாள் மது. தூக்கம் வந்தா தூங்கு, இடத்த விட்டு நகர்ந்த அப்புறம் ஃபிளைட்ல இருந்து இறக்கி விட்டுருவாங்க, அப்புறம் நீ நடந்தேதான் கனடா வரணும் என்று ராகவன் சொல்ல, அப்படியெல்லாமா பண்ணுவாங்க என்று மது பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல, இதுவரைக்கும் பண்ணதில்ல, இனி பண்ணுவாங்க என்று ராகவன் சொல்ல, ராகவனை அதிர்ந்து பார்த்த மதுவும், நான் எங்கேயும் போல, புத்தகமே படிக்கிறேன் என்றாள் மது. புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த மது சற்று நேரத்திலேயே உறங்கியும் விட்டாள். அவள் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கிய ராகவன் மதுவை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவளோ ராகவனின் கையை இருக்க பிடித்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தாள். ராகவனுக்கும் உறக்கம் வரவே அவனும் மதுவின் மேல் சாய்ந்தவாறு உறங்க ஆரம்பித்து விட்டான். இவர்கள் இருவரையும் பார்த்த ரணதீரனோ, இவங்க 2 பேரையும் பார்த்தா பாஸ் எம்ப்ளாயி போல தெரியலையே, வேற என்னமோ இருக்கு, ஒருவேளை இவங்க 2 பேரும் லவர்ஸா இருப்பாங்களோ, இந்த பொண்ணை பார்த்தா பெருசா பேக்ரவுண்ட் இருக்கா போல தெரியலையே, அது சரி, இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் பேக்ரவுண்ட் பார்த்தா வரும், பட் கியூட் பேர் தான் என்று நினைத்துக் கொண்டான் ரணதீரன். விமானம் பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு 4 மணி நேரம் ஆகியிருக்கு. அங்கிருந்த அனைவருக்கும் அவரவர் தேர்ந்தெடுத்த உணவு கொடுக்கப்பட்டது. ராகவனும் மதுவும் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவர்களது இருக்கையில் இருந்த டேபிளில் உணவு வைக்கப்பட்டது. உறக்கம் கலைந்து எழுந்த ராகவன் தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த உணவை பார்த்தவன் அசந்து உறங்கிக் கொண்டிருந்த மதுவை பார்த்தான். அவளை எழுப்பவும் மனதில்லை அவனுக்கு. அவளை எழுப்பாமல் இருக்கவும் முடியாது. காலையில் வீட்டிலும் அவள் எதுவும் சாப்பிடவில்லை. இப்பொழுது உச்சி பொழுதானது. நிச்சயம் அவளுக்கு பசியாக இருக்கும். அதனால் அவளை எழுப்ப முடிவு செய்தவன், மது என்று மல்ல அழைத்தான். அவள் எழவில்லை. மது என்று இன்னொரு முறை அழைத்தான் ராகவன். அவளின் கையை இப்போது இறுக்கி கட்டி கொண்டவள், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே என்றாள். பசிக்கலையா, சாப்பிடணும்ல, எந்திரி என்று ராகவன் கூற, மது கண்களை திறக்கவே இல்லை. சரியான கும்பகர்ணியா இருப்ப போல என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் அவனின் இதில் குவித்து நல்ல அவள் நெற்றியின் மேல் ஊதினான். கண்களை திறந்து ராகவனை பார்த்தாள் மது. என்ன இது என்று அவள் பிடித்திருந்த அவனுடைய கையை கண்களால் காட்டினான் ராகவன். அதை பார்த்த மதுவோ சரி என்றுவாறே அவனிடமிருந்து கைகளை எடுத்த மது கசங்கிய அவன் சட்டையை பார்த்து விட்டு, அச்சோ, சட்டை கசங்கிடுச்சு
சாரி என்றாள் மது பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. இட்ஸ் ஓகே, சாப்பிடு என்று அவள் முன்னே இருந்த உணவை காட்டினான் ராகவன். நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் என்றாள் மது. எழுந்துரு, அழைச்சிட்டு போறேன் என்று ராகவன் சொல்ல மதுவும் எழுந்தாள். அவளை அழைத்து போனவன் அவளுக்கு கழிப்பறையை காட்டிவிட்டு வெளியில் நின்று கொண்டான். காத்திருந்து அவளை அழைத்து வந்தான் ராகவன். ராகவனின் செயல்கள் ஒவ்வொன்றையும் மது ரசித்தாள். தத்தமது இருக்கையில் இருவரும் அமர மதுவை பார்த்த ராகவன் அவள் நெற்றியில் பொட்டு இல்லாததை பார்த்துவிட்டு, உன் பொட்டு எங்க என்று கேட்க, முகம் கழுவும் போது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றாள் மது. சரி, பொட்டு இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, ம் என்றவள் தன் கைப்பையிலிருந்து பொட்டை எடுத்தவள் தன் நெற்றியில் வைத்தாள். அவள் பொட்டு சரியாக வைக்காததை கவனித்த ராகவன், என்ன பொட்டு வச்சிருக்க நீ என்று அவளை தன் புறம் திருப்பியவன் அவளின் நெற்றி பொட்டை எடுத்து சரியாக வைத்து விட்டான். அவனின் தொடுதலில் மதுவின் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. சிலையாகி போனாள் பெண்ணவள். தன்னை மறந்து இருக்கும் மதுவை பார்த்த ராகவனோ மது என்று அழைக்க தன்னிலைக்கு வந்தவள் தேங்க்யூ என்றாள். அவனின் விழிகளை ஆள பார்த்தவர் சாப்பிடு என்றான் ராகவன். அவளும் தன் முன் இருந்த சாப்பாட்டை திறந்து பார்க்க அதில் கொஞ்சம் பச்சை காய்கறிகள், 2 ரொட்டி துண்டுகள், கொஞ்சம் சாசும் இருந்தது. மதுவிற்கு அந்த சாப்பாடு ஒப்பவே இல்லை. வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடித்தாள். சாப்பிட்டு முடித்தவள், உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா என்று ராகவனிடம் கேட்க, ம் என்றான் ராகவன். ஆமா, எப்போ இந்த தாடி எடுக்க போறீங்க? காடு மாதிரி வளர்ந்திருக்கு என்று மது சொல்ல அவளை ஏறிட்டு பார்த்த ராகவனோ அவசியம் எடுத்தாகணுமா என்றார். அப்போ எடுக்கிறா போல ஐடியாவே இல்லையா உங்களுக்கு என்றாள் மது. இல்ல என்று தலையை ஆட்டினான் ராகவன். உடனே முகத்தை சோகமாக வைத்துக் கொண்ட மது ராகவன் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார். 19 மணி நேர பயணத்திற்கு பிறகு கனடா வந்து சேர்ந்தார்கள் ராகவனும் மதுவும். ரணதிரனை மது மறந்தே விட்டாள். அவன் எங்கே என்று கூட மது தேடவில்லை. ஆனால் ராகவனுக்கோ ரணதீரன் எதற்காக கனடா வந்திருக்கிறான், எங்கு தங்க போகிறான் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். மதுவும் ராகவனும் விமான நிலையத்தின் வாசலுக்கு வர அங்கு அவர்களுக்காக உயர்தர காரோடு காத்திருந்தான் ஒரு சாரதி. ராகவனை பார்த்ததும் அவனின் அருகில் வந்தார்கள் ராகவனின் பாதுகாவலர்கள். அவர்களில் இருந்து ஒருவன் முன்னே வந்து ராகவனின் முன் சல்யூட் அடித்து வெல்கம் சார் என்றான். நான் சொன்னதெல்லாம் சரியா ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல என்று ராகவன் சொல்லவும், எல்லாம் ரெடி சார் என்றான் அந்த பாதுகாவலன். அவர்களை எல்லாம் பார்த்த மதுவோ, இவருக்கு வெளிநாட்டிலும் பாதுகாப்புக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க போல என்று நினைத்துக் கொண்டவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கிருந்த பெண்கள் அனைவரும் மிகவும் மாடனாக உடையணிந்திருந்தார்கள். அவர்களின் சிகை கூட கழுத்து வரைதான் இருந்தது. அவர்களை பார்த்த பெண்ணவள், நான் தான் பட்டிக்காடு போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் போல என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கார குழந்தை பலூனை பறக்க விட்டுவிட்டு அதனை பிடிக்க ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். பலூனை பிடிக்க சென்று அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டதை பார்த்த மதுவோ அந்த குழந்தையை தூக்கிவிட பக்கம் சென்றாள். குழந்தையை தூக்கின மது அழும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். இங்க என்ன பண்ற என்று ராகவனின் குரல் கேட்கவே குழந்தையை தேடி வந்த தாயிடம் குழந்தையை கொடுத்து விட்டு, குழந்தை கீழே விழுந்துட்டா, அதான் ஹெல்ப் பண்ண என்று மது சொல்ல, அப்படியே உறைஞ்சனா சொல்லாம கொள்ளாம என்னை விட்டு ஒரு அடி கூட நகரக்கூடாது, மீறி போன அப்புறம் அவ்வளவுதான், போ முதல்ல என்று கோபத்தில் கத்திய ராகவனை பார்த்து, நான் குழந்தைக்கு உதவிதானே பண்ண என்றாள் மது. நீ அந்த பேபிய தூக்கலன்னா அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா தூக்கி இருப்பாங்க. ஆனா உயிர் போனா வருமா? வராது. சொல் பேச்சு கேட்டு என் கூட இருக்கணும். நீ இஷ்டத்துக்கு சுத்த, இது ஒண்ணும் பெங்களூர் இல்ல என்று ராகவன் சொல்ல மதுவின் முகம் வாடி போனது. அவளின் வாடிய முகத்தை கண்ட ராகவன் ஒற்றை கையால் தன் நெற்றியை நீவிக்கொண்டே, சரி வா போலாம் என்றபடியே மதுவின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தன் காரில் ஏறினான். அடுத்த 20 நிமிடத்தில் ராகவனின் கார் அவனது கனடா வீட்டின் முன் நின்றது. ரம்யமான சூழலுக்கு நடுவில் அழகான ஒரு வீடு. ராகவன் திட்டியதில் வருத்தமா இருந்த மது அந்த வீட்டை பார்த்ததும் மெல்லிய புன்னகையை உதிர்த்தார். காரை விட்டு இறங்கு என்று சொன்னபடியே ராகவன் காரை விட்டு இறங்க அவன் பின்னே மதுவும் இறங்கினார். வீடு ரொம்ப அழகா இருக்குங்க என்றாள் மது. கனடால இருக்கும்போது அப்பா இந்த வீட்டுலதான் இருந்தாரு என்று ராகவன் சொல்லவும் அவனை அதிர்ந்து பார்த்தாள் மது. அந்த வீட்டினுள் இருந்து வெளியே வந்தான் மணி. மணியை பார்த்த ராகவனோ, இவர்தான் மணி அண்ணா, இந்த வீட்டுல எல்லாமே இவர்தான் என்றான் ராகவன்.
தம்பி, அப்பா வரலீங்களா என்று கேட்ட மணியிடம், உள்ள வாங்கண்ணா, எல்லாத்தையும் சொல்றேன் என்றான் ராகவன். மணியோடு ராகவனும் மதுவும் அந்த வீட்டிற்குள் நுழைய வரவேற்பறையில் அமர்ந்த ராகவன் மதுவையும் அமரச் சொன்னான். மதுவும் அமர்ந்தாள். தம்பி, காஃபி, டீ, ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா என்று மணி கேட்க, இல்லண்ணா, அது எதுவும் வேண்டாம், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான் ராகவன். சொல்லுங்க தம்பி என்றார் மணி. அப்பா இறந்துட்டாரு என்று ராகவன் சொல்ல, அதிர்ந்த மணியோ, என்ன தம்பி சொல்றீங்க என்றார். அவர் இருந்து 10 நாள் ஆச்சு என்றான் ராகவன். உடைந்து அழுது விட்டார் மணி. அவரின் பக்கம் சென்று அவரை ஆறுதல் படுத்தினான் ராகவன். மணியனா, நாங்க இன்னும் 1 வாரம் இங்கதான் இருக்க போறோம் என்று ராகவன் சொல்ல, சரி தம்பி, இவங்க என்று மதுவின் புறம் மணியின் கண்கள் செல்ல, இவங்க என்னோட பர்சனல் கேர்டேக்கர், இவங்க தங்குறதுக்கு அறையை ஏற்பாடு பண்ணிடுங்க என்று சொன்ன ராகவன் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். வாமா, நான் உங்களை உங்க அறைக்கு அழைச்சிட்டு போறேன் என்றார் மணி. மதுவும் எழுந்து மணியோடு சென்றார். ஒரு அறைக்கு பக்கத்தில் சென்ற மணியோ, இந்த அறையில நீங்க இருந்துக்கோங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமாமா என்று மணி கேட்க, இல்லண்ணா, ஒண்ணு வேண்டாம் என்றாள் மது. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கும் தம்பிக்கும் உணவை நான் தயார் செய்யறேன் என்று சொல்லிவிட்டு மணி அங்கிருந்து நகர, மது அந்த அறைக்குள் சென்றவள் அந்த அறை முழுவதும் மாட்டி வைத்திருந்த ராகவனின் புகைப்படங்களை பார்த்தாள். இவ்வளவு புகைப்படங்களா, ஒவ்வொன்னு ரொம்ப அழகா இருக்கு என்று எல்லா புகைப்படங்களையும் ரசித்து பார்த்தவள் அங்கிருந்த ராகவனின் ஆளுயர புகைப்படத்தின் பக்கத்தில் சென்றவள் அந்த புகைப்படத்தை மெல்ல தடவி பார்த்தாள். அதன் பின் தன்னுடைய பெட்டியில் இருந்த உடைகளை எல்லாம் எடுத்து அங்கிருந்த அலமாரியில் அதை அடுக்கினாள். இதே சமயம் ராகவனோ குடித்துவிட்டு வெளியே வந்தவன் இடையில் கட்டியிருந்த பூந்து வாலையோடு மத்தியில் அமர்ந்தவன் வாசுவிற்கு போன் செய்தான். தன் நண்பனின் எண்ணை பார்த்த வாசுவோ அழைப்பை அட்டென்ட் செய்து அதில் வைத்தான். மச்சான், கனடா ரீச் ஆயாச்சா என்று வாசு கேட்க, அந்த வித்யாசாகர் கிட்ட நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல பேசணும், ஏற்பாடு செய் என்று ராகவன் சொல்ல, மச்சான் எதுவும் பிரச்சனையா என்று வாசு கேட்க, சொன்னது மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு வாசுவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்திருந்தான் ராகவன். சின்ன இவ்வளவு டென்ஷனா இருக்கா ராகவன் என்று யோசித்த வாசு வித்யாசாகருக்கு அழைத்தான். ஹலோ சார், நான் வாசு, உங்க கூட ராகவன் சார் பேசணும்னு சொன்னாரு என்று வாசு சொல்ல, என்னப்பா சொல்ற, எதுக்கு ராகவன் சார் பேசணும்னு சொன்னார் என்று வித்யாசாகர் கேட்க, தெரியல சார், எங்க பாஸ்க்கு நீங்களே கூப்பிடுறீங்களா இல்ல அவர் அழைக்க சொல்லவா சார் என்று வாசு கேட்க, அவர்கிட்ட நானே பேசுறேன்ப்பா என்றார் வித்யாசாகர். ஓகே, நீங்க பேசுங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் வாசு. வாசுவிடம் பேசின மறுகணம் வித்யாசாகர் தன் மகனுக்கு அழைத்திருந்தார். கனடாவில் அவனது அபார்ட்மெண்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த ரணதீரன் தன் தந்தையின் என்னை பார்த்ததும் அட்டன் செய்து காதல் வைத்தார். ரணதீரன் பேசுவதற்கு முன்பே வித்யாசாகர் பேச ஆரம்பித்திருந்தார். ரணதீரா, அந்த மது பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை கொடுத்தியா என்று கேட்க, நோ டாட், நான் எதுவும் பண்ணல என்றான் ரணதீரன். எதுவும் பண்ணாத, அவ பக்கமே போகாது, அவளுக்கு பிரச்சனை கொடுக்காது, நீ எதுவும் பண்றேன்னு எனக்கு தகவல் வந்தது, சொத்தையெல்லாம் ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிருவேன், நான் சம்பாதிச்ச 1 பைசா கூட உனக்கு வராதபடி பண்ணிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ என்று வித்யாசாகர் சொல்ல, வாட் டாட், ஒரு அநாத பொண்ணுக்காக என்ன திட்டுறீங்க, என்னை விட உங்களுக்கு அவ பெருசா போயிட்டாளா என்று ரணதீரன் கேட்க, சொன்னா புரிஞ்சுக்கோ ரணதீரா, அந்த பொண்ணை தொட்டா உன்னோட உயிர் உன்கிட்ட இருக்காது, எனக்கு ஒரே ஒரு வாரிசு நீ மட்டும்தான், உன்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். நடந்த கோகாட்டிங் ரேஸ்ல அந்த மது உன்னை ஜெயிச்சிட்டான்னு நீ அந்த மது அவ ஃப்ரெண்டோட போகும்போது லாரிய விட்டு ஆக்சிடென்ட் பண்ண பார்த்த, அதான் அந்த ராகவன் கண்டுபிடிச்சதுக்கே நம்ம சொத்துல பாதி எங்க போச்சுன்னே தெரியல. நீ அனுப்பின லாரி அந்த பொண்ணோட காரை இடிக்க போனதுக்கே ராகவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அடுத்த 1/2 மணி நேரத்துல அந்த லாரி மது இருந்த காரை இடிக்க வந்த 1/2 மணி நேரத்துல நீதான் அந்த வேலையை செஞ்சன்னு ராகவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனோட பலத்தை பயன்படுத்தி என்னோட பல பிசினஸ் இருந்த இடம் இல்லாம பண்ணிட்டான். நம்ம கிட்ட பணபலம் மட்டும்தான் இருக்கு, அவன் கிட்ட ஆள்படமும் சேர்ந்து இருக்கு, புரிஞ்சுக்கோ ரணதீரா, அந்த பொண்ணை எதுவும் செஞ்சிடாத என்று வித்யாசாகர் சொல்ல, சரிடா, நான் அவளை எதுவும் பண்ணல என்றான் ரணதீரன். அப்போ உடனே கிளம்பி இந்தியா வாடா என்று ரணதீரன் அழைக்க, சாரி டார், இங்க எனக்கு ரேஸ் பிராக்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன்
என்று ரணதீரன் சொல்ல, ஓகேப்பா, பத்திரமாயிரு, வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வித்யாசாகர் அழைப்பை துண்டித்தார். யோ தகப்பா, நீ சொல்லிட்டா நான் அவளை விட்டுடுவேன். நீ சொல்லிட்டா நான் அவளை விட்டுடுவேனா? அவ சாவு என் கையில தான். நானும் பாக்குறேன் அந்த ராகவன் என்கிட்ட இருந்து அந்த மதுவை எப்படி காப்பாத்துறான்னு என்று தன் அறையதிர கத்திக் கொண்டிருந்தான் ரணதீரன். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? இந்த நீதியா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களையும் மறக்காம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை பாய் பாய். சா